ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலையில எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து 8ஆம் தேதி எடுத்தது. சனிக்கிழமை எடுத்தது இந்த வீடியோ. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. 1 நாளைக்கு முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ. இது வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். சொந்தக்காரங்க லாஸ்ட் கல்யாணம்னால எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் சொந்தக்காரவங்களுக்குலாம். எங்கேயோ ஒரு அக்கா பொண்ணு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில. அக்கா பொண்ணு இருக்குது. அக்கா இறந்துட்டாங்க. அக்கா பொண்ணுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் எடுத்திருந்தோம். அவங்க அக்காவோட மாமியா, அவங்க வீட்டுக்காரவங்க, அவங்க பாப்பா, ஒரு பாப்பா இருக்குது. அது 5வது 4வது படிக்குது. நான் 3வது படிக்குது. அக்கா இறந்துட்டாங்க. சின்ன வயசுலேயே குழந்த பொறந்தோனே ஒரு 2, 3 மாதத்துலேயே அக்கா இறந்துட்டாங்க உடம்பு சரியாம. அந்த பொண்ணுக்குள்ளாக ட்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் எங்கே போனோம்னா, நத்தம் போயிருந்தோம். தெற்கு நத்தம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில கொடுத்துட்டு அப்படியே தெற்கு நத்தம் போயிருந்தோம். எவ்வளோ பனி, சரியான பனி. அவங்க வீட்ல வீடே தெரியல. சுற்றி 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 2 டைம் வேறு வேறு தெருவில் போயிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள். நானும் என் தம்பியும் தான் போயிருந்தோம் காலையிலேயே. இன்றைக்கி வந்து முகூர்த்த புடவை வேறு எடுக்க போகிறோம். 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் கல்யாண புடவை எடுக்க போயிருந்தோம். இன்றைக்கி கல்யாண புடவை வேறு எடுக்க போகிற நாள். எங்கள் அம்மா சீக்கிரமா வந்துருன்னு சொன்னாங்க. சரி வந்துடுறேன் அப்படியே. அப்புறமேட்டு இங்கே இந்த ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்கறது இருக்குது. நத்தத்தில் தான் தைப்பாங்க. சித்தி ஊரில் தான் தைப்பாங்க. நல்லா தைப்பாங்க. ஒரே நாளில் நல்லா தைச்சி கொடுத்துருவாங்க. சரி அதெல்லாம் கொடுக்க போகணும். எங்களுக்கெல்லாம் கல்யாண ப்ளவுஸ்லாம் இருக்குது. எங்களுக்கு கொடுக்க போகணும். கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்கு கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. என் தம்பியும் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தான். போகிற வழில நாங்களும் தம்பியும் சரியான பனி, குளிர் சரியான குளிர். எனவே மழை பெய்யும்ல அந்த அளவுக்கு செல்லு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு அந்த பனி ஊற்றுறதுல. கேமராலாம் ஃபுல்லாக அந்த சைடு தண்ணி சொட்டி சொட்டி அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரியான பனி ஊற்றுனுச்சு. ஆனால் திரும்பி வரும்போது சரியான வெயில். கடல, உளுந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவே செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அந்த பஸ்ஸில் வந்து மினி பஸ் அப்போ வந்து அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி சித்தி வீட்டில் தான் இங்கே இருக்கோம். எந்த ஊரும் நாங்கள் அதிகம் போனதே இல்லை. சித்தி வீட்டில் தான் இருந்திருக்கோம். சித்தி வீட்டில் தான் நாங்கள் அதிகம் இருந்ததே சித்தி வீட்டில் தான். லீவ் விட்டால் நாங்கள் தனியாகவே கிளம்பி போயிடுவோம். ரூ. 5 தான் டிக்கெட்டு. வீட்டுக்கிட்டே பஸ் ஏற்றி விடுவாங்க கொஞ்சம் தூரத்தில். அது வந்து அங்கே சித்தி இருப்பாங்க, அழைச்சிக்குவாங்க. அது மட்டும் போயிடுவோம். சில இதில் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து போவோம். பஸ் இறங்கி இந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. டயத்துக்கு தான் பஸ்ஸு. காலைல பஸ்ஸு இல்லைன்னா சாயங்காலம் பஸ். 2 நேரம் தான் பஸ்ஸு. மற்றபடி இடையிலலாம் பஸ்ஸே கிடையாது. தஞ்சாவூர்லேருந்து போகிறதுக்கு ஒரே பஸ் தான் இருக்குது. அது டைம் கணக்கு மட்டும் தான் ஒரே பஸ்ஸு. போகிற வழியில் வாத்துலாம் மேய்க்கிறது ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக இங்கே உளுந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து சீசன் வந்து உளுந்து போடுற தண்ணி மழை ஃபுல்லாக வெயில் தானே. இப்போ உளுந்து இந்த எள்ளு இதுதான் போடுவாங்க. எல்லாம் ஓட்டி போட்டிருக்காங்க. கருதறுத்து பதிய வச்சுருக்காங்க. உளுந்து போட்டு நல்லா முளைச்சிருக்கு. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் இந்த நத்தத்து சைடு வந்து வெறும் காய்கறி தான். இப்போ இது என்னென்ன காய்கறி இந்த இடத்துல இறங்கி தான் நடந்து போகணும். இவ்வளோ தூரம் எங்கள் சித்தி வீட்டுக்கு. இந்த இடத்துல பஸ்ஸு நின்றோம். இவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகணும். இந்த இதுலலாம் நான் நடந்து போயிருக்கோம். காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இது மாரி நிறைய கீரை இது மாரி எல்லா காய்கறியும் இங்கே தான் போடுவாங்க. இங்கே தான் நாங்கள் வாங்கிட்டு போவோம். இந்த டைம் எங்கள் அம்மா வாங்கிட்டு தான் வர சொன்னாங்க. காய் வாங்கிட்டு வா இங்கேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடனே தோட்டத்துலேருந்து பறித்து உடனே விற்பாங்க. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவ்வளோ தூரம் நடப்போம் பாருங்கள் பஸ் இறங்கி. அப்போலாம் பஸ்ஸுக்கே ரொம்ப கஷ்டம். இப்பயும் அந்த ஊரில் கஷ்டம் தான். பஸ்ஸே கிடையாது. வண்டி இது மட்டும் இருந்தால் தான் அந்த ஊருக்கே போகலாம். மற்றபடி பஸ்ஸில் எதிர்பார்த்தா போகவே முடியாது அந்த ஊருக்கு. அந்த அளவுக்கு கிடையாது. பஸ்ஸெல்லாம் கிடையாது. ஏன்னா ரோடு மட்டும் பெருசாக போட்டிருக்காங்க. இது வந்து ஜாயின் வந்து வல்லத்து ரோடு போகும். திருச்சி வல்லம் இருக்குல்ல, அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். இது வந்து வல்லத்து ரோடுன்னு சொல்லுவாங்க. யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரோட்டில் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாதிக்கு அங்கிட்ட கொஞ்சம் பனி கம்மியாக தான் இருந்துச்சு. சாரி, இது வந்து திரும்பி வரும்போது எடுத்த வீடியோ. நான் வீட்டில் போய் அங்கே சித்தி வீட்டில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியும் 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் போனது 7 மணிக்கு. திரும்பி வர்றது 9 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். ஏன்னா ப்ளவுஸ்க்கு அளவு கொடுத்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே பிடிக்கணும். டாப்லாம் நிறைய எடுத்திருந்தேன். அங்கேயே பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்தோம். இது வரும்போது எடுத்த வீடியோ. சாரி, வரும்போது எடுத்த வீடியோ கொஞ்சம் பனி 9 மணி. இது எடுக்கும்போது 9 மணி ஆச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பனி இருந்தது. இப்போ எவ்வளோ தூரம் இல்லை பாருங்கள். இங்கே ஒரு ஸ்கூல் வேறு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக இல்லை, இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகி. இங்கே தான் என் ஃப்ரெண்டோட பையன் படிக்கிறான். அப்போ என்னாச்சு, எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வா, எல்லோரும் கிளம்பியிருக்காங்க, உனக்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. 9 மணிலாம் கிளம்புனா தான் அம்மா பாட்டைக்கு போகணும் கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் கிளம்பி சீக்கிரம் போட தம்பின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே முகூர்த்த புடவை எடுக்க போயிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இந்த பிளேஸ்லாம் செம்மையாக நல்லா பச்சை பச்சேன்னு செம்ம பிளேஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊருனாலே ரொம்ப பிடிக்கும் தான். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ்நாடு.
தமிழ்நாட்டில வல்லத்து ரோடு. அந்த வல்லத்து ரோடு வந்து அங்க திருச்சி வல்லத்து ரோட்ல போய் ஜாயிண்ட் ஆகும். இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.